பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் போட்டுகிட்டே ஆகிடுச்சு, நம்ம அனுப்பிச்சிடுங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் நிறைய வேலை ஆயிடுச்சுங்க, அதனால் போடவே முடியல. சரி ஓகே, நம்ம இதான் ப்ளே பண்ணணும். நம்ம ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம், அந்த 2 முடிச்சிட்டோம். புதுசாக ஒன்று வந்து ஸ்கூட்டி டே அவுட்னு, அது நான் கொஞ்சம் ஓப்பன். சரி ஓகே, சாரி செல்லக்குட்டீஸ், நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சரில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் ப்ரே பண்ண போகிறோம். அவள் வந்து ஏதோ ஒரு குக்கீஸ் செஞ்சுருக்காலாம், அதை வந்து நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி அவன் மூவி டேரியே கெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சு விட்ருவோம் வாங்க. ஓகே, உள்ளே போடலாம். இது வருஷத்துனே இருக்குது. அதுக்கு மேலே நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா வந்து நீங்கள் கேட்பீங்க தொடர்ந்து என் கிளாஸ் கேரி டீச்சரே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா நம்ம செகண்ட் சேனலுக்கு கொஞ்சம் ஹாரர் கேம்ஸ் ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் நம்ம சேனலுக்கெல்லாம் போட முடில. ஸோ இங்கே ஓப்பனிங் சீனில் பார்த்தா குழந்தைங்க வந்து பெல் அடித்து ஓடுறாங்க. ஆனால் இந்த பஞ்சு மிட்டாய் மண்ணை வந்து கற்றுது எதுக்காக பெல் அடிக்கிறீங்கடான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 2 பசங்களும் காண்டாயிறாங்க. ப்ளஸ் இந்த பஞ்சு மிட்டாய் மண்ணை வந்து குக்கி செய்யுது. இது யாருக்கு அந்த குக்கி செஞ்சு மூவி டே வந்து சூப்பராக ஆக்க போதான். இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்மளை கத்தி எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கத்தி தான், கத்தி, க்ளூவு, அப்புறம் கல், இது 3 வேணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதெல்லாமே போய் பொறுக்கணும். கத்தினா கத்தி இல்லை, இந்த ஸ்கெட்சர் ரூம்லலாம் இருக்கும். இது என்ன சொல்லுவாங்க, ஐயோம்மா இதை வேறு வெளியே வராதா சுத்தம். சரி ஓகே, அந்த ஸ்கெட்சர் ரூமில் வந்து இருக்கும் மக்களே, நம்ம அதுதான் போய் பார்க்க போகிறோம். அது வந்து என்னதுன்னா அந்த கட்டருன்னு வாங்கல, இந்த துணிலாம் வெட்டுவாங்களே அது கட்டருன்னு வாங்க. அதோ கட்டர் தான், அதான் மேலே பறக்க வச்சு காமிச்சிட்டானுங்க கட்டரு. இது நான் ஆல்ரெடி விளையாட்டு வந்துட்டேன். பட் இல்லை, நம்ம 2 ப்ராங்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா நிறைய பண்ணலாம். ஓகேவா, இப்போதைக்கு 2 போதும். இப்போ கட்டரை எடுத்தாச்சா, இப்போ அடுத்தது நம்மளுக்கு வந்து அது வெட்டுறதுக்கு பேப்பர் வேணும். எதுக்கு பேப்பர் வேணும் அப்படின்னா அதை வெட்டி நம்ம போடணும். அங்கே நம்ம பார்த்துருப்போம் ஒரு 2 கார்ட்போர்டு இருக்கும், அதான் சொல்லுவாங்க கார்ட்போர்டை கண்டுபிடிங்கன்னு. ஃபைண்ட் கார்ட்போர்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் இதில் வந்து 2 ஷேப் இருக்குது. ஒன்று வந்து சர்க்கிள், இன்னொன்று வந்து ட்ரையாங்கிள். நம்மளுக்கு தேவை சர்க்கிள் ஷேப் தான். நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து க்ளூ போட்டு ஒட்டணும். ஸோ க்ளூ வேணும். ஸோ க்ளூக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவளை வெளில அடிச்சு கீழே டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிடலாம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது பேர் தான் புத்திசாலித்தனம்ன்றது. ரிட்டர்ன் போட்டு வரலா வர மாதிரி இல்லைங்க, காதுலே உள்ளலன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவள் பாட்டு போயிட்டே இருக்கா. என்ன மக்களே, அவ நடந்து போயிட்டே இருக்கா. இப்படிக்கா வரா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போயிடலாம். இவன் நமக்கு ஒரு அதான் சொன்னல, நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு க்ளூ வேணும். ஏன்னா அதை ஒட்டணும். அதுக்கு முன்னாடி இவன் முதல்ல இறங்கிட்டுங்க, இல்லைன்னா துரத்த ஆரம்பிச்சிருவா. இவளை நம்மளால் பிடிக்கலாம் முடியாது. ஸோ துரத்த ஆரம்பிச்சா துரத்தினே இருப்பா. அதனால தான் அவளை இறங்க விட்டுட்டு நான் பாட்டிங்க மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இப்படியே என்ன பண்ணலான்னா இங்கே நம்மளுக்கு க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கணுங்க. இங்கே இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டடி ரூமு இந்த கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ இங்கே பக் ஆகிட்டா. ஸோ நம்ம அப்படியே படிக்கட்டு வழியாக இறங்கி கீழே போயிடலாம். ஏன்னா இவளுக்கோசம் வெயிட் பண்ணிக்க முடியாது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இதில் வந்து நம்ம ப்ரௌன் எடுக்கணும். ப்ரௌன் கலர் ஸ்ப்ரே வேணும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அது என்ன பண்ணுறன்றத நான் கீழே போயிட்டு சொல்கிறேன். ஸோ அதை மாதிரி நீங்களும் இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம இறங்கிட்டோமா, இங்கே நம்ம க்ளூ இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் மக்களே. ஏன்னா இப்போ எதுக்கு நம்ம க்ளூ வேணுன்றதை நான் வெளியே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். க்ளூ இருக்கா இல்லை பேசாமல் இதில் சத்தத்தை போட்டு உள்ளே வர வச்சுட்டு நம்ம வெளியே போயிடலாமா? அப்படி பண்ணனா புத்திசாலித்தனம். அதான் சத்தத்தை போட்டு வர வச்சாச்சு. வெளியே நிற்கிறாளே, மறுபடியும் ஒரு வாட்டி சத்தத்தை மக்களை விடாமல் நின்றுட்டு இருக்கா. இருங்க, நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டு வரேன்.
ஓகேங்க, ஒரு வழியாக உள்ளே வந்துட்டேன், உயிரை கொடுத்து உள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ பெபிள்ஸு கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க, இப்போ அதை ஆட் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணனா, இல்லை அங்கே வச்சு நம்ம ஸ்ப்ரே மாதிரி அடிக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இங்கே இல்லை. சரி, ஓகே, நம்ம கிச்சனுக்கு போயிடலாம் நேராக. இங்கே வர, ஐயோ கீழே தான் வரா, பூச்சி கீழே வரா. இதுக்கு உங்களை சத்து வர போ. கரெக்டாக கிச்சனுக்கு போகலாம் பார்த்தா கிச்சனில் சுற்றிட்டு இருக்கா, இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஓகே. தேவை நேராக போயிட்டு, ஐயோ நீங்கள் இந்த பக்கம் போகிறா, சுத்தம் இவளோட பெரிய தொலையாக போச்சுங்க. திருப்பி இவ்வளோ வெளியே கூப்பிடணுமா? வெளியே வரா அப்படியே வெளியே வந்துடுமா? அப்படியே நைஸாக வெளியே போயிடலாம். எங்க மக்களே ஏதான் இருக்கா பார்த்தீங்களா? சரிதா? சரி, ஓகே. முதல்ல வெளியே போயிட்டு ஆபாடா பகைட்டா. சரி, ஓகே. என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வைக்க சொல்லியிருக்காங்க, இங்கே வச்சிடலாமா? ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆமாம், இது வந்து டார்ச்சர் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகணும் மக்களே, நான் மறந்தே போயிட்டேன். ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இதை அழகாக நம்ம டார்ச்சர் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ப்ரே அடிக்கிறதுக்குள்ளே நீங்களும் இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணாமல் இருக்கே, மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து கண்டினியூஸாக நான் இந்த கேம் போடுறதுக்கான நம்ம செகண்ட் சேனல் தான். ஸோ அது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்லெண்டினா அது செல்லாரு. ஸோ வந்து ஸ்லெண்டினாலே நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குன்றதுனால அதில் வந்து செகண்ட் வேர்ஷன் தான் நான் இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ வந்து வீடியோ போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு. இப்போ ரியல் குக்கிக்கு பதிலாக நம்ம ஃபேக் குக்கியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதை தின்னதுக்கப்புறம் அவள் பல்லே உடைய போகுதுங்க. வேறு லெவலாக நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். சரி, ஓகே, போகலாமா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அடுத்து பார்ப்போம். அப்படி மறக்காம நீங்கள் இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. இதில் மொத்தம் 6 இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் 3 போட்டேன்னா 4 போட்டேன்னு தெரியல, மறந்துட்டேன். ஸோ மேபி உங்களுக்கு ஞாபகம் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இத்தனை போட்டேன்னு. ஏன்னா நம்ம செகண்ட் சேனல், தேர்ட் சேனல் அப்படி இப்படி நான் இருக்கனால எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை. சரி, ஓகே, இவள் வேறு வந்துட்டா. அப்படியே போயிடலாமா? அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. இப்போ அவள் தின்னுட்டு ஜாலியாக பூரா பாருங்க. ஓகே, கட்சின்னு வந்துடுச்சு. பா, அந்த தோசைக்கல் மண்டியை கொடுக்குறாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து திங்கிறா. அவ்வளோதான், பல்லு போச்சு. இவன் சிரிச்சிட்டு இருக்கான், பல்லே வந்துச்சுங்க அவளுக்கு. அவ்வளோதான், இப்போ இவன் என்ன பண்ண போகிறானோ. ஸோ முன்னே வந்து தோசைக்கல் மண்டியை வந்து செத்தான். சரி, ஓகே. இது வந்து புது சாப்டரு, நம்ம ஆல்ரெடி எனக்கு ப்ளே பண்ணது. அது நிறைய காப்பி ரைட்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க, ஏன்னு தெரியல. அது ஏன் வந்து காப்பி ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து இது முடிச்சிட்டோம். ஓகே, கேக்கு இது 2 ஃபஸ்ட்டு விளையாடிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் டைமு. மிஸ்டி வந்து கேக் பீஸ் வைக்க சொல்லியிருக்காங்க, கேக் பீஸ் ஸ்டைலு. மிஸ்டி வந்து கேக் பண்ணுறாளாம். ஓ மை காட். சரி, ஓகே. அவள் கேக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் இருப்போமா சொல்லுங்கள்? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும். சரி, ஓகே, இங்கே பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. ஓகே, வராப்பா. என்னம்மா பா, கேக்கு இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கா கேக்கை. இவன் போய் சமைக்கிறாளாம். இங்கே வந்து பார்த்தாச்சு நம்ம என்ன பண்ணணுன்றது. ஓகே,
இது ட்ரெஷர் எடுக்க சொல்லுங்கள். இன்னும் வந்து ஸ்னோ மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் ஸ்னோ காமிக்கிறானுங்க. இன்னும் வந்து இந்த வீக் ஃபுல்லாக நியூ இயர், இந்த 13th வர 13th ஃபுல்லாக நியூ இயர் தான் சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அதனால் நான் கொஞ்சம் போட்டுருக்கேன். சின்னதுமே தெரியலையேங்க. எடுக்கலாமா? இந்த மக்களே வேணாம். சரி ஓகே. இப்போ கீழே சுற்றிட்டு இருக்கா, நம்ம மேலே போயிட்டு ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் கிடைக்காமையா போயிட்டு போதுங்க. சொல்லுங்கள். ஐயோ வளர்றேன். ஓகே. நம்ம இந்த ஹாரர் கேம்ஸ் விளையாடும் போதே வாயெல்லாம் குளருது. நம்ம செகண்ட் சேனலில் ஹாரர் கேம்ஸ் பார்க்கணும், நம்ம சூப்பர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கத்தி என்ன மாதிரி கிச்சனில் இருக்கோம். இப்போ மேலே வந்துட்டு நான் அழகாக கிச்சனுக்கு போய் தேட ஆரம்பிச்சிடுவேன். மேலே வராளா இல்லைங்க. சரி ஓகே, இப்போ வர மாதிரி இல்லை. அங்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்கா. ஆனால் நல்லாயிருக்கு மக்களே, பாருங்களேன். உண்மையிலே வேறு லெவலாக கொடுத்துருக்கானுங்க. இது வரைக்கும் என்னோடய லைஃப்லேயே நான் இது வரைக்கும் பார்த்தது இந்த மாதிரி கிறிஸ்மஸ்ஸு. நம்ம அந்த சாப்டரில் புதுசாக விளையாடி இருப்போம்ல. இப்போ ரீசெண்டாக வந்துச்சு ஒரு சாப்டர், அது கூட நான் கேம் பிளே எடுத்து போடலாம். அதில் விளையாடி இருப்போம். இதுதான் ஃபஸ்ட் டைமு. சரி ஓகே, மேலே தான் போகிறா. அப்படியே நம்ம நைஸாக போயிடலாம். திரும்பி யூடியூப் மட்டும் போட்டுறாதுமா, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. ஓகே, நம்மளுக்கு கத்தி கிடச்சிடுச்சுங்க. இந்த கத்தியை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். இருங்க, இது வரை எடுக்க முடியல. ஓகே, எடுத்தாச்சு, கத்தி எடுத்தாச்சு. இங்கே இந்த கேக் பீஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க, வெட்ட சொல்லியிருக்காங்க. இது நமக்கு யூஸ் ஆகுமா? ப்ளஸ் இப்போ வந்து வெளியே ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சார் ஸ்பாயில் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த கேக்கை வெளியே நெருப்புக்கு இது நினைக்கிற மக்களே. சூப்பர் க்ளூ இருக்குது, இதை பேசாமல் ஒட்டணும்னு நினைக்கிறேன். அதே தான், இதை சூப்பர் க்ளூ ஒட்டணுன்னா முடிஞ்சிடுச்சு மக்களே. கேக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதுதான் செய்ய சொல்லியிருக்கானுங்க. இப்போ என்ன சொல்ல, ஃபைண்ட் த ஹோப் எடுத்துக்க சொல்லியிருக்கானுங்க. ஏன்னா நம்ம ஒட்டுற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் அந்த என்ன இந்த டெக்கரேஷனுக்கு பண்ணுவாங்களா, அதை எடுக்க சொல்லியிருக்கானுங்க. ஹோப்பு இது ஐயோ, இது ஹனி, இது ஹோப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹோப் க்ரீம் எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம பண்ணுறது இவங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அதனால இப்போ நம்ம ஹோப் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. இப்போ என்னன்னா எஸ்கேப் ஆகிடணும். ஐயோ, இது வேறு சீக்கிரம் போட்டு தொலைங்கடா. ஓகே மக்களே, இப்போ முடிஞ்சிச்சு இந்த ப்ராங்க்கு. பாருங்கள், அவள் வந்து சாப்பிட்டு ஒரு வழி ஆக போகிறா. அது என்னன்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சரி ஓகே, போவோம் என்ன பண்ணுறான்னு. ஸ்னோ நல்லாயிருக்கும் மக்களே. பாருங்கள், அப்படி இந்த ஸ்னோ மேலே விழுறது. இங்கிலீஷ் சூப்பராக கொடுத்துருக்கானுங்க இந்த கேமுக்காரனுங்க இந்த சாப்டரை. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி ஓகே, ஆனால் இது எதுக்கு கொடுத்துருக்கானுங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை. மேபி உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வெளியே தான் வந்துட்டுருக்கா. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கட்சின்னு ஆரம்பிக்குமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருங்க மக்களே. ஓகே, கட்சின்னு ஆரம்பிச்சிச்சு. ஓகே கிச்சனுக்கு எவ்வளோ வேகமாக ஓடுறா கேக்குக்கு. அந்த ஒரு பீஸுக்கு தின்னுமா அப்படிதான் தெரிய போகுது. அவ்வளோதான், கம்மு வாயை ஒட்டிக்கிச்சு. பாருங்க வகையில் கண்ணு முக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளால் இப்போ வாயத்தை வந்து பேச முடியுது, ஒன்றும் முடியாது. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். ஸோ அவளை பட்டாசு ஆக்கி விட்டாங்க. பாய் பாய்.